Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ள அசாம் மாநிலத்தின் அரசியல் பின்னணியை சற்றே திரும்பி பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பின் பிற இந்திய மாநிலங்களைப் போலவே அசாமிலும் காங்கிரஸ் கட்சியே ஆதிக்கம் செலுத்தியது. இங்கு 1952, 57, 62, 67, 72 ஆகிய ஆண்டுகளில் நடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியே தொடர்ந்து வெற்றி பெற்றது. 1978 முதன்முதலாக அசாமில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைந்தது. நெருக்கடி நிலைக்கு பின் நடைபெற்ற தேர்தலில் ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. ஆனால் 2 ஆண்டுகளில் 2 முதல்வர்கள் பதவியேற்ற நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலானது. 1980 காங்கிரஸ் கட்சியின் அன்வாரா தைமூர் முதல்வரானார். இந்தியாவில் முதல்வர் பதவியில் அமர்ந்த முதல் இஸ்லாமிய பெண் என்ற பெருமையையும் பெற்றார் இவர். ஆனால் இவரது ஆட்சியும் 200 நாட்களில் கவிழ்ந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலானது. 1985 நடைபெற்ற தேர்தலில் அசாம் கண பரிஷத் வெற்றி பெற்றது. 33 வயதான பிரபுல்லகுமார் மொகந்தா முதல்வரானார். இந்தியாவிலேயே மிக இளம் வயதில் முதல்வரானவர் என்ற பிரபுல்லகுமார் மொகந்தாவின் சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை. 2001 காங்கிரஸ் கட்சியின் தருண் கொகோய் அசாம் முதல்வரானார். அடுத்த 15 ஆண்டுகளும் இவரே முதல்வராக நீடித்தார். அசாமின் நீண்ட கால முதல்வர் என்ற பெருமையையும் பெற்றார். இவரது மகன் கௌரவ் கொகோய் தான் அசாமில் தற்போது காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளராக கருதப்படுகிறார். 2016 நடைபெற்ற தேர்தலில் அசாமில் பாஜக கால் பதித்தது. 2021 தேர்தலிலும் பாஜகவே வென்றது. தற்போது தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க பாஜக முனைப்பு காட்டும் நிலையில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அரியணை ஏற காங்கிரஸ் தீவிரம் காட்டுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.